ஹே ஹாய் guys, this is DKS from Happy Sharing Team. நான் இப்போ வந்து என்ன அப்டேட் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டே நைட் அதாவது சைமா அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒரு கிராண்டாக நடந்தது அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா, ரன்பீர் கபூர் வந்திருந்தாங்க, கேட்ரினா கைஃப் வந்திருந்தாங்க, நயன்தாரா வந்திருந்தாங்க, சிவகார்த்திகேயன் போயிருந்தார், அதுக்கப்புறம் நிவின் பாலி, நிறைய பேர் பயங்கரமான செலிப்ரிட்டிஸு ஒரு கிராண்ட் லெவலில் நடத்துனாங்க. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஸோ தமிழில் வந்து நேற்று வந்து கொடுத்தாங்க அவார்ட்ஸ். ஸோ இளைய தளபதி விஜய் சார் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, பட் ஆனால் வரல. பட் அவருக்கு விஜய் சாருக்கு வந்து ஒரு அவார்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைசிங்கான விஷயமாகவே இருந்தது. இன்னுமே யாரும் சண்டே எல்லாருமே தூங்கிட்டு இருப்பாங்க. இன்னும் விஜய் ஃபேன்ஸ் நிறைய பேருக்கு தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ விஜய் சாருக்கு வந்து நேற்று நைட்டு வந்து ஒரு சூப்பரான அவார்ட் கொடுத்துருக்காங்க தெரியப்படுத்துக்காக. என்ன அவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் 2016 தமிழில் வந்து நம்ம விஜய் சாருக்கு தான் வந்திருக்கு. ஸோ இதனால் இதை பார்த்துட்டு விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து நைட்டே கொஞ்சம் ட்ரெண்ட் ஆக ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த அவார்டை யார் வாங்கினா, விஜய் சார் தான் போலே சைமா அவார்ட்ஸ்க்கு யார் வாங்கினா அப்படின்ற கொஷின் மார்க் எல்லாருக்குமே இருந்துகிட்டு இருக்குது. எஸ், நம்ம ஒன் அண்ட் ஒன்லி நைனிகா செல்லக்குட்டி தான் அந்த அவார்டை போய் வாங்கியிருக்கு. மீனா மேம் கூட போய் அந்த அவார்டை வாங்கியிருக்கு. பெஸ்ட் என்டர்டெய்னர் ஆஃப் த இயர் விஜய் சார் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் தான் அந்த ப்ரோக்ராம் ஹோஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பிஹாஃப் ஆஃப் இளைய தளபதி விஜய் நம்ம நைனிகா வந்து ரிசீவ் பண்ணிப்பாங்க அவார்டு அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நைனிகா செல்லக்குட்டி வந்து விஜய் சாருக்காக வந்து வாங்கிட்டு ஒரு ஃபியூ வேர்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி நைனிகா கிட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ நைனிகா வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, விஜய் அங்கிள் எப்பயும் சொல்கிற மாதிரி விஜய் அங்கிள் இஸ் மை ஃபேவரட் அப்படி மாதிரி சொல்லிவிட்டு, விஜய் சார் வந்து எனக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டே ஷூட் அன்றைக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டாக கிஃப்ட் தருவார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் அந்த குட்டி பாப்பா ரிவீல் பண்ணியிருக்கு. ஸோ விஜய் சார் எவ்வளோ கைண்ட் இல்லை அப்படின்ற அளவுக்கு அந்த பாப்பா வந்து ரிவீல் பண்ணியிருக்கு. வேறு என்னென்ன பேசுனாங்க அப்படின்ற விஷயம் இன்னுமே எதுவுமே தெரியல. பட் ஆனால் இந்த விஷயம் வந்து விஜய் சார் வந்து ஒவ்வொரு நாள் ஷூட்டிங்க்கும் எனக்கு ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான கிஃப்ட்ஸ் எல்லாம் தருவாங்க. ஸோ எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்த குட்டி பாப்பா ஷேர் பண்ணியிருக்கு. இந்த அப்டேட் தான் கைஸ். இன்னும் நிறைய எக்ஸைட்டிங்கான அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை.